வணக்கம். 10 வருட அரச பரீட்சைத்தாள்கள் மிக வேகமாக அதிவேகமாக விளக்கம் தருகின்ற காணொளிகள், அதாவது 30-40 நிமிடங்களுக்கு உட்பட்ட காணொளிகளாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றேன். இவை பரீட்சை அண்மிக்கின்ற காலப்பகுதிக்கு மிகுந்த பயனளிக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். நன்று. 2021ஆம் ஆண்டு திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 வினாக்களுக்கு விடை காண்போம். முதலாவது வினா, பின்வரும் 3 உருக்களில் 1 வேறுபாடு உள்ளது, அந்த உருவை தெரிவு செய்க. இப்ப நாங்கள் இதை அவதானிக்கின்ற போது இதிலே 2வது 3வது இணைந்திருக்கு, இதிலே இணைந்திருக்கு, இதுல இணையவில்லை. அப்ப இந்த முதலாவது விடையே பொருத்தமானது. இனி 2வது விடைய வினாவை பார்ப்போம். ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான 2 பொருட்கள் இவை. இதிலே ஒரே தொகுதியிலே தொப்பியையும் சப்பாத்தையும் உள்ளடக்க முடியும். ஏனென்றால் உடலை பாதுகாப்பவை, அதாவது உடலுக்கு பாதுகாப்பு தரது தொப்பியும் சப்பாத்தும் என்பது பொருத்தமானதாக இருக்கிறது. 3வது விட. இனி 3வது வினாவை பார்வையிடுவோம். இதில் பின்வரும் காட்டப்படும் வாகனங்கள் அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் 2 கூட்டங்களாக பிரிக்கலாம். அதாவது ஒரு கூட்டம் தரையில் பயணம் செய்வது, மற்றது ஆகாயத்தில் பயணம் செய்வது. அப்ப ACBD என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. 4வது வினா, பின்வரும் 2 உருக்களில் காட்டப்படுகிற விலங்கு வகைகளில் 2க்கு மாத்திரம் பொருத்தமான கூற்று யாது? தாவர உணவை உண்பது. இதில் அதாவது தாவர உணவை உண்பது இந்த குரங்கும் பசுவுமாக இருக்கின்றது. அப்ப 2க்கு அது பொருத்தமாக இருக்கின்றது. மரங்களில் வாழும் என்பது குரங்கு தான் பொருத்தம். பால் குடித்து வளர்வது இளமை பருவத்தில் 3க்கும் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 5வது வினா, அடைப்பினுள்ள உருவை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய அதே விதத்தில் அமைந்த உருக்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. இந்த சிறுமியின் படம் B பொருத்தமாக இருக்கின்றது, சிறுவன் படம் C பொருத்தமாக இருக்கிறது. அப்ப பியும் சியும் என்ற 3வது விடை பொருத்தமானது. மற்ற 2ம் பிம்ப தோற்றமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். கீழே 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்கள் 3 வீதம் வைக்கப்பட்டுள்ளன. ஒரு குவியிலிருந்து ஒரு நாணயத்தையும் இன்னொரு குவியலிருந்து 2 நாணயங்களையும் அடுத்த குவியலிருந்து 3 நாணயங்களையும் எடுத்து ஆக்கக்கூடிய மிக குறைந்த தொகை என்பதற்கு அவ 3 எடுப்பது 1 ரூபாவிலே, 2 எடுப்பது 2 ரூபாயிலே, 5 ரூபாயிலே 1 எடுத்தால் 3 ரூபாய், 2ல் 2 எடுத்தால் 4 ரூபாய், அப்ப 5ல் 1 எடுத்தால் மொத்தம் 12 ரூபாய் என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். கீழே 3 முக்கோணிகள் தரப்பட்டுள்ளன. இந்த முக்கோணிகள் 3ஐயும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உரு யாது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது இதில் நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த முக்கோணியை நடுவில் கொண்டு வந்து இந்த மாதிரி வைத்துக் கொண்டு இதை இப்படியே பலம் சுழியாகவும் இதை இடஞ்சுழியாகவும் இணைக்கின்ற போது முதலாவது உரு பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 8வது வினாவுக்கு செல்வோம். 8வது வினாவில பொருட்கள் தரப்பட்டிருக்குது. இதுல நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எண்ணிக்கைகள், அதாவது இந்த கிலோவில அளக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இதில் 6 கிலோகிராமை அன்னாசி காட்டுகின்றது, 6 கிலோகிராம். மாம்பழம் 3 கிலோகிராம் காட்டுகின்றது. பப்பாசி பழம் 4 கிலோகிராம் காட்டுகின்றது. அப்போ முதலாவது அன்னாசி பழத்தின் நிறை மாம்பழத்தின் நிறையின் 2 மடங்கு என்பது பொருத்தமானபடியாக இருக்கின்றது. முதலாவது வினா, உருவில் பல்வேறு நீர்மட்டங்கள் உள்ள சமமான பாத்திரங்கள் 5 காட்டப்பட்டுள்ளன. நீர்மட்டம் அதிகரிக்கும் ஒழுங்குமுறைப்படி அந்த பாத்திரங்களை வரிசைப்படுத்துவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பாத்திரங்களை இருக்குமிடம் மாற்றப்படுதல் வேண்டும். அதாவது ஏறு வரிசையில நீர்மட்டம் குறைந்த அதிகரிக்கும் ஒழுங்குல. அப்ப முதலாவது இது இருக்கலாம், 2வதாக இது இருக்கலாம், 3வதாக இது இருக்கலாம், 4வதாக இதை இங்க மாற்ற வேண்டும், 5வதாக அடுத்தது இங்க மாற்ற வேண்டும். அப்ப 4க்கும் 5க்கும் மாற்றப்பட வேண்டிய 2 மாற்றங்கள் செய்தால் போதுமானது. அப்ப 2வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. அடுத்த வினா, வாசனை எதுவும் எனக்கு இல்லை.
அப்ப காற்றுக்கும் பொருந்தும், வெளிச்சத்துக்கும் பொருந்தும், நீருக்கும் பொருந்தும். எனது வடிவம் எனது இருப்பிடமே. அப்ப இருப்பிடம் என்பது நீருக்குத்தான் கூட பொருந்துகிறது. புவியில் அனைத்தின் ஆதாரம் நான். புவியில இருக்கிற அனைத்து பொருட்களையும் நீர் இருக்கத்தான் செய்கிறது. கோபம் கொண்டால் கொடுப்பதில்லை மன்னிப்பு. சுனாமி, வெள்ளப்பெருக்கு என 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 11வது வினாவுக்கு விடை காண்போம். 11வது வினா பின்வரும் உரைப்பகுதியில் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் அடங்கிய விடையை தேர்வு செய்க. தேனி மிகவும் சுறுசுறுப்பு, அதாவது சுறுசுறுப்பும் உற்சாகமும் மிக்க பிராணியாகும். தொலைதூரத்தில் உள்ள பூக்களுக்கு சென்று, மரங்களுக்கு அல்ல, மரங்கள்ல இருக்கிற பூக்களைத்தான் தேனி தேடி செல்வது. அப்போ பூக்களுக்கு சென்று என்ற பொருத்தமாக இருக்கின்றது. அது முதலும் 3ம் பொருத்தமாக இருக்கின்றது. தேனை உறிஞ்சி கொண்டு வந்து தேன்கூட்டில் சேகரிக்கும் தேன்கூடு தேனியின் அற்புதமான ஆக்கம் ஆகும். அனுபவம் என்பதை விட ஆக்கம் ஆகும் என்பதுதான் கூட பொருத்தம். அடுத்தது கூட்டை தேன்கூட்டை கட்டுவதற்கு தேனி விசேட திறனை காட்டுகின்றது. தேனியின் இந்த திறமை அப்ப 1வது பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்தது 12வது காடழிப்பு முக்கியமாக நீரூற்றுகள் வற்றி போவதற்கும் சுத்தமான காற்றை பெற முடியாது போவதற்கும் மண்ணெடுப்புக்கும் காரணமாக அதன் அழிவு என்பது மக்களின் அழிவினை நாம நெருக்கமாக கொண்டு வருவதாகவும் இது காட்டு வளத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுகின்றது. இது நாங்கள் 13வது கேள்வியை பார்ப்போம். ஒரு கடிகாரத்தின் முகம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. இவற்றில் 8, 9, 10, 11, 12 என்பவற்றை காணக்கூடியதாக இருந்தது ஒரு துண்டில. இன்னொரு துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 ஆகும். மீதி துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது? இங்கே தரப்பட்ட தரவுகளின்படி ஒரு துண்டிலே இந்த இலக்கம் இருந்தது என்றால் மற்ற 2 துண்டிலேயும் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 1லிருந்து 7 வரை. அப்போ 7வது முக்கோணம் என்றால் நாங்கள் 7ஐ 8ஆல பெருக்கி 7 8 56, 56 அரைவாசி 28 என தெரிந்து கொள்ளலாம். அதிலே இன்னொரு துண்டில 12 இருக்கின்றால் 28ல 12 போனா 16 விடையாக அமைகின்றது. இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். பாடசாலையின் நாச்சந்தியை நோக்கி வரும்போது, இதான் பாடசாலை, இங்கிருந்து நாச்சந்தியை நோக்கி வரும்போது இந்த அறிவிப்பு பலகை இவ்வாறு தோற்றமளித்தால், வைத்தியசாலையில் இருந்து வருகின்ற போது நகரம் வலது பக்கமாகவும் பாடசாலை இடது பக்கமாகவும், வலது பக்கம் இடது பக்கமாகவும் போலீஸ் நிலையம் முன்னாலும் உள்ள 1வது விடையே பொருத்தமானது. 15வது வினா கோலத்துக்கேற்ப வினா குறியீட்டுக்கு பொருத்தமான எண் யாது என்று கேட்கப்படுகின்றது. முதல் நடைபெறுகின்ற மாறுபாடுகள்ல எண்கோலத்தை பார்க்கின்ற போது 1 1 2 4 2 4 3 9. அப்போ 1 1 3 9 என்ற 19 என்ற விடை பொருத்தம். 16வது வினா ஒரு ஓட்டப்போட்டி முடிவடையும் தருணத்துக்கு முதல் 2ஆம் இடத்தில் அருண் 2ஆம் இடத்தில் இருந்த நீலனை முந்தி சென்றான். அப்ப போட்டி நடக்கின்ற போது முதல்ல 1 2 3 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில 2ஆம் இடத்திலே நீலன் இருக்கின்றான். அந்த நீலனை அருண் முந்துகின்றான் என்று சொல்லப்படுகின்றது. ஆனா 1ஆம் இடம் ஆளை பற்றி சொல்லாதபடியால் திரும்ப இந்த இடத்திலே 2ஆம் இடத்திலே அருண் வரலாம், நீலன் 3ஆம் இடத்தில் வரலாம். அப்ப அருண் 2ஆம் இடம், நீலன் 3ஆம் இடம் என்றது பிடி என்பது பொருத்தமான கூற்றாக இருக்கின்றது. அடுத்த வினாவுக்கான விடை விளக்கத்திலே நாங்கள் ஈடுபட போகின்றோம். 17வது வினா பின்னத்தில் இந்த 3 வடிவங்களை இணைப்பதன் மூலம் சதுரத்தை உருவாக்க முடியும் என்றால் இந்த வடிவத்தை இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்ற போது இது இப்படியாக, அதாவது இந்த மாதிரி வருகின்றது. இதை இங்கே கொண்டு வந்து இதில் சேர்த்தால் அப்ப ADE என்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இதில் நாங்கள் 18வது வினாவை பார்ப்போம். சதீஷ் ஆண் பிள்ளை ஆவார். சதீஷ் என்கின்றவருக்கு ஆண் பிள்ளை என்று சொல்லப்படுகின்றது. அவருக்கு இருந்த சகோதரன்மாரின் எண்ணிக்கையும் 2 வைத்துக் கொள்வோம், சகோதரிமாரின் எண்ணிக்கையும் சமமாகும். இப்ப சதீஷின் தங்கையான கீதா, இதில் ஒரு ஆள் தான் கீதா, அவருக்கு இருந்த சகோதரிமார் 3, சகோதரர் 3, சகோதரி 1ஆக இருக்கின்றது. அப்ப கேள்வி என்ன? சகோதரன்மாரின் எண்ணிக்கை சகோதரிமாரின் எண்ணிக்கையிலும் அதிகமாகும், மிக கூடுதலாகும் என்ற 1வது விடை பொருத்தமானது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். அதாவது ஆகாஷ்
நித்தி, சுரேஷ் ஆகிய மூவரில் இருவர் நித்தியை விட மூத்தவர்கள். அப்ப 3 பேர் இருக்கிறார்கள். அதிலே இருவர் நித்தியை விட மூத்தவர்கள். அதே போல இருவர் சுரேஷை விட இளையவர்கள். அப்ப ஆகாஷ் இங்கதான் இருக்க வேண்டும். அப்ப இதுல கேட்கப்படுது, இதற்கேற்ப வயது அதிகரிக்கும் ஒழுங்கில் அவர்களுடைய பேர் பட்டியல். இப்ப எங்களுக்கு தெரியுது நித்தி, ஆகாஷ், சுரேஷ். நித்தி, ஆகாஷ், சுரேஷ் என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 20வது கேள்வியை பார்வையிடுவோம். 20வது கேள்வி, ஒரு வகுப்பறை இருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எக்ஸ் என வைத்துக் கொள்வோம். அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். அப்ப இது 2x என்றால் ஆண் பிள்ளை 1x என கொள்ளுவோம். அப்ப அடுத்து கேட்கப்படுது 2 மடங்காகும். அந்த வகுப்பறையில் இருந்த பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை கூடினால் எவ்வளவு வரும் என்று சொன்னால் 3ஆல் வகுப்படு எண்ணாக இருக்கும். மேலதான் இங்க 3x 2ஐயும் கூட்டினால் 3ஆல் வகுப்படுற எண் 27 தானே. 3ஆல் வகுத்தா இது 9 வரும். அப்ப 9 பிள்ளைகள், மற்றது 18 பிள்ளைகள். அப்ப இதற்கான கேள்விக்கான விடை 27 என்பது ஆகும். அடுத்த எண்கோலத்தை அவதானிப்போம். இது 4ஆல் வகுத்தால் இந்த எண் வரும், 3ஆல் வகுத்தால் இந்த எண் வரும், 2ஆல் வகுத்தால் இந்த எண் வரும். இது 5ஆல் வகுத்தால் இந்த எண் வரும், 4ஆல் வகுத்தால் 5ஆல் வகுத்தால் இந்த எண், அடுத்த 4ஆல் வகுத்தால் இந்த எண், அடுத்தது 3ஆல் வகுத்தால் இந்த எண், 2ஆல் வகுத்தால் இந்த எண், 1ஆல் வகுத்தால் அது திரும்ப 2ஆகத்தான் இருக்கும். மறுபக்கத்தால் வகுத்தா பெருக்கினா 2 பார்க்கலாம். 1ஆல் பெருக்கினா 2. அப்ப கேள்விக்கான விடை 2 ஆகும். இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். காலையில் விளையாட்டு மைதானத்துக்கு சென்ற பகீரதன் ஏயிலிருந்து பி நோக்கி ஓடிய போது அவனுக்கு பின்னால் விழுந்தது. அப்ப இப்ப சூரியன் இருப்பது இங்கே என்பது எங்களுக்கு தெரிகின்றது. இப்படியாக அவன் ஓடுகின்ற போது நிழல் பின்னால விழுகிறது என்று சொன்னால் அவன் காலை என்றபடியா இது கிழக்கு திசை என்பது தெரிகின்றது. இது வடக்கு திசை, இது கிழக்கு திசை, இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்பது இருக்கு. அப்ப மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போறான். இனி பியில இருந்து சி நோக்கி போய்க்க அவன் வலது கை பக்கமாகத்தான் நிழல் விழுந்திருக்கும். அப்ப 1வது விடையே பொருத்தமானது. 3வது வினாவுக்கு விடை காண்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள வலையமைப்பில் 1வது நிலையும் 3வது நிலையும் ஒன்று மாற்றும் போது பெறுகின்ற வலையமைப்பில் 1வது நிரலும் 3வது நிரலும் ஒன்றோடு ஒன்று மாற்றம் பெறும். அவ்வாறு செய்யும் போது ஒரு தடவைகள் மாத்திரம் இடம் மாறுகின்ற எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. இப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றது என்றால், 1வது நிரலும் 3வது நிரலும் தங்கள் இடங்களை மாற்றிக் கொள்ளப்படுகின்றது. பிறகு 1வது நிரலும் முதல் நிலையும் 3வது நிலையும், பிறகு 1வது நிரலும் 3வது நிரலும் மாறுகின்றது. இப்போ ஒரு தடவை இடம் மாறிய எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. உண்மையிலே இது நாங்கள் ஒரு செலுவை அடையாளம் போட்டால் பிரதான திசைகள்ல இருக்கிற 4 எழுத்துக்களும் தான் ஒரு தடவை இடம் மாறுகின்றது. அப்ப கேள்விக்கான விடை 4. ஆயினும் இந்த வினாவிலே நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால், இந்த உபதிசைகளில் இருப்பவை 2 தடவை இடம் மாறுகின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. இந்த உபதிசையில் இருக்கிற 4 எழுத்துக்களும் 2 தடவை இடம் மாறுகின்றது. நடுவில் உள்ள எழுத்து ஒரு தடவையும் இடம் மாறவில்லை என்ற அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி அடுத்த வினாவுக்கு போவோம். சரியாக நடுப்பக்கத்தில் நிலைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 40 பக்கங்களை கொண்ட அப்பியாச கோப்பியில் 13ஆம் 14ஆம் பக்கங்களுக்கு கிழிந்து விட்டன. அதனுடன் புத்தகத்தின் கலந்து விடக்கூடிய வேறு தாள்களுக்குரிய பக்கங்கள் எவை என்று கேட்கப்படுகிறது. அப்ப 40 பக்க அப்பியாச கோப்பியாக இருந்தால் அதின் இறுதி பக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த பக்கம் 1 இருக்கும், இங்கே 40 இருக்கும். அப்போ 1 கலண்டா 40 கலந்துதானே கருத்து என்ற கிளிப் நடுவில் போட்டிருக்கிறது பின்பக்கம். அப்ப இந்த 41 இருந்து சென்னை 41 பக்கமாக இருக்க வேண்டும். 41 இருந்து 13 41 இருந்து 14 கழிக்கப்படுற எண்ணிக்கை தான் இதுல கலர்ற பக்கமாக இருக்கும். இப்ப நாங்க 41 13 கழிப்போமாக இருந்தால் 1 கழித்தா 18 11 11 3 போனா 8, அப்ப 28, இது 27 இருக்கின்றது. 27 28 என்ற 2வது விடை பொருத்தமானதாக இருக்கும். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். இதிலே தகவல்களை ஒழுங்கு அமைக்கிறது ஒரு சித்திரப்படமாக இருக்கின்றது.
இதுல ஒருவர் நாய்க்கு சாப்பாடை கொண்டு வைக்கிறார். நாய் சாப்பிட்டு கொண்டு கேட்க அவர் போறார். புகைக்கல ஒரு திருடன் வந்து பக்கத்துக்கு கையை வச்சு காசு எடுக்கிறான். நாய் கலைக்குது, நாய் கடிக்குது, அவரும் அடிக்கிறார். பிறகு நாயை வாழ்த்தி விட்டு செல்கின்றார். அந்த ஒழுங்கில பார்த்தால் இந்த முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அவர் நாய்க்கு உணவை கொண்டு வருகின்றார். இரண்டாவது நாய்க்கு உணவை வைக்கின்றார். மூன்றாவது அவர் செல்கின்றார். டி என்பது அடுத்து அவர் திருடன் பணத்தை திருடுகின்றான் மூன்றாவதுல. நாலாவதுல நாய் கலைத்து அவனை கடிக்கின்றது. அப்ப ஐந்தாவது நாயை பாராட்டுகின்றார். அப்ப முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இது நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இந்த மாறுபாடுகளை அவதானிக்கிறோம். அடைப்புக்குள் உள்ள உரு அடுத்து இடம்பெற வேண்டிய உரியாது. இதிலே ஒரு சிலுவை அடையாளம் போன்று இந்த உருவை நாங்கள் கீறுவோமாக இருந்தால், இதே போன்று ஒரு உருவை கீறி போட்டோ இப்படியாக உருவை கீறி இதில் நடக்கிற மாறுபாடுகளின்படி பார்த்தால், முதல்ல இருந்து அடுத்ததுக்கு நாங்கள் பெறுகின்ற போது, இதுல இருந்து இந்த நிலைக்கு பெறுகின்ற போது இங்கே கற்பு உள்ள போய், இந்த கற்பு உள்ள போய் வெள்ளே வெளியே வந்திருக்கின்றது இந்த ஒழுங்கில. அப்ப அடுத்ததுல என்ன நடக்கின்றது? அடுத்ததுல மாறுபாடு, இந்த இதுல இருந்த கருப்பு இங்க போய் வெள்ளை வெளியே போயிருக்கின்றது. அப்ப இது இப்படியாக இடஞ்சொலியாக மாறுபாடு நடக்குது. அப்ப முதல்ல இந்த பக்கத்துல மாறுபாடு நடந்தது, அடுத்ததுல இந்த பக்கம் மாறுபாடு நடந்தது, அடுத்தது இதுல மாறுபாடு நடக்கும். அப்ப இந்த கற்புகள் எல்லாம் இங்க இருக்கும். இந்த மூன்று இடத்திலையும் தான் கற்பு இருக்கும். இங்கே வெள்ளை மாத்திரம்தான் இருக்கும். அப்ப மாறினதுக்கு எதிராக மற்றது இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கிற விட தண்டை இருந்தாலும் வெளியே கற்பு இருக்க வேண்டும். இந்த கற்பு இங்கே இருக்க வேண்டும். அப்ப மூன்றாவிடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கள் நுழைவோம். இதுல கடைசி வினா இந்த பக்கத்தின் கிளைதரப்பட்டில ஏபிசி ஆகிய மூன்று உருக்களையும் பாருங்கள். மூன்று உருக்களுக்கும் ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ப இரண்டில் இருக்கும் உருக்களை சோடியாக்க முடியும். இந்த மூன்று மட்டும்தான் இடம்பலம் மாறும் போது இப்படியாக வருகிறது. மற்றதெல்லாம் அப்படியே வரும். இதுவும் அப்படியே மையற்று தாளை பூசி போட்டு மையற்று தாளை திருப்பி வைத்தால் அப்ப ஏயும் செய்யும் பொருத்தமானது. இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. 8வது வினாவுக்கு விடையளிப்போம். ஆத்திசூடி, நல்வழி, அம்பலிமாமா, சிறுவர் மலர், கல்கண்டு ஆகிய என்ற 5 புத்தகங்களில் கவின் 2 புத்தகங்களை வாசிக்கவில்லை. ராணி மட்டுமே ஆத்திசூடி வாசித்துள்ளார். அப்ப நாங்கள் இந்த இடத்துல ராணி எனவும் இது கவின் எனவும் குறித்து கொண்டால், ராணி மட்டும்தான் ஆத்திசூடி வாசித்திருக்கிற, கவின் வாசிக்கவில்லை என்பது புலனாகின்றது. அதுக்கு பிறகு சொல்லப்படுகின்றது, ராணியை போல் கவினும் நல்வழி அம்பலிமாமா வாசித்திருக்கிறார். அப்ப ராணியும் நல்வழி அம்பலிமாமா வாசித்திருக்க, கவினும் நல்வழி அம்பலிமாமா வாசித்திருக்கிறார். இப்ப கவின் வாசிக்காத ஒரு புத்தகம் ஆத்திசூடி என்று தெரிகின்றது. மற்ற புத்தகம் சிறுவர் மலர் அல்லது கல்கண்டாக இருக்கலாம். அப்ப மூன்றாவது கூற்றுதான் சரி. சிறுவர் மலர், கல்கண்ட 2 புத்தகங்களில் கவின் ஒன்றை வாசிக்கவில்லை என்றுதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இதற்கேற்ப கவினை பற்றி கூறக்கூடியதான் இங்க கேட்கப்பட்டது. இனி அடுத்த வினாவுக்கு விடை காண்போம். ஒரு வீல உள்ளதை கியூவை பயன்படுத்தி யாருக்கும் மாற்ற வேணுமாம். இதை எடுத்ததை வைக்கக்கூடாது இந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப. அப்ப முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறியதை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் ஒரு தடவை, பிறகு நடுத்தரத்தை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் ஒரு தடவை, பிறகு இரண்டாவது, பிறகு சிறியதை இங்க கொண்டு வருகிறோம் 3வது தடவை, பிறகு இந்த அடியில உள்ளதை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் 4வது தடவை, பிறகு சிறியதை எடுத்து இங்க கொண்டு வருகிறோம் 5வது தடவை, நடுத்தரம் உள்ளதை மேல கொண்டு வருகிறோம் 6வது தடவை, சிறியதை மேல இங்க கொண்டு வருகிறோம் 7வது தடவை. இப்ப இங்க நடைபெற்ற மாறுபாடுகளின் எண்ணிக்கை, அதாவது மாறுதல்களின் எண்ணிக்கை, குறைந்த அளவு எண்ணிக்கை 7 என்பது பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 15வது வினா, 15 சிறுவர்கள் நின்று கொண்டிருக்கும் நிலையில் அருணை அவர் நிற்கும் இடத்தின் இடப்பக்கமாக 4 இடங்களுக்கு இடம் மாறினார். இப்ப நாங்க இதுல 15 சிறுவர்களை குறித்து பார்த்து, அதாவது இதுல 15 சிறுவர்கள் இருக்கிறார்கள். இது 1லிருந்து 15 வரையில அருணி என்றவ ஒரு இடத்துல நிற்கின்றார். அவ்வாறு இடது பக்கமாக அவன் 4 இடங்களுக்கு இடம் மாறுகின்றார். 4 இடங்களுக்கு இடம் மாறினா
இடங்களுக்கு இடம் மாறினார். அவர் இப்போது நிலையின் 6வது இடத்தில். அப்ப ஆரம்பத்திலே இருந்தது அவ 7, 8, 9, 10வதாக இருக்கும். இப்ப அவ முதலில் இடத்தில் அவன் வலது பக்கத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள்? 5 பேர் என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த கேள்வியை பாருங்க. இங்கே 0, இங்கே 1, சரி, இங்க 0, இங்க 2, இங்க 1, இங்கே 3. அப்ப எங்களுக்கு இதுக்கு ஒரு தொடர்பு தெரிகின்றது. 0, 1, 2, 3, அப்ப இங்க 4 வரும். அதாவது இந்த தொடர்பை பார்க்கணும். இங்கே 2, 3, 4, 5, இங்கே 6 வரும். அப்ப 4 மாறுமுள்ள விடையை நாங்க தெரிவு செய்தால் இந்த 3வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி அடுத்த வினா 32வது வினா. காண்டாமணி டாங் 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 என ஒரே விதத்தில் தொடர்ந்து ஒலி எழுப்பியது. மணி 3 முறை ஒரு முறையில் 3 தடவை ஒலிப்பதற்கு, அந்த மணிச்சத்தம் ஒருக்கா 2 தரம் 3 தடவை ஒலிப்பதற்கு 6 செகண்ட்கள் எடுக்கின்றது. அப்ப அதனுடைய இடைவெளி 2 தரம் தான் சத்தம் கேட்குது. 3 தடவைக்குள்ள 2 இடைவெளி. அப்ப 2 தடவை தான் சத்தம் கேட்கிறது. 2க்கு 6 செகண்ட் என்றால் 1க்கு 3 செகண்ட். இங்கே 7 தடவைக்குள்ளே 6 இடைவெளி இருக்கும். அப்ப 3 6ஆல பெருக்கினால் 3 18 செகண்ட்கள் என்பது விடையாகும். இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். இது 2021ஆம் ஆண்டு நடந்த போது இந்த வினாவுக்கு 2 விடைகள் பொருத்தம் என தரப்பட்டது. அதுக்கான காரணத்தையும் நான் விளக்குகின்றேன், கவனியுங்கோ. இதுல மாமரத்தில் 4 குருவிகளும், மாமரம் இங்கே இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கோ, இங்கே 4 குருவிகள் இருக்கின்றது. கொய்யா மரத்தில் 2 குருவிகளும், இது கொய்யா மரம் என்று வைத்துக் கொள்ளுங்கோ, இந்த 2 குருவி இருந்தது. இது மாமரம், இது கொய்யா மரம். இப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றன? அதாவது கொய்யா மரத்தில் 2 குருவிகள். மாமரத்தில் இருந்து 2 குருவிகள் கொய்யா மரத்துக்கு பறந்து சென்ற போதும், இந்த மாமரத்தில் இருந்த 2 குருவிகள் கொய்யா மரத்துக்கு போன போதும், கொய்யா மரத்தில் இருந்து ஒரு குருவி மாமரத்துக்கு வந்த போதும் எப்படி இருந்தது? இங்க 4ல் 2 போனா 2 ஆயிருக்கும். 2ஓட பிறகு 1 கூட்டினா 3 ஆயிடுச்சு. இங்க 3 குருவிகள் இருக்கின்றது. இங்க 2ஓட 2 கூட்டினா 4 ஆயிட்டு. 4ல பிறகு 1 போனபடியா இங்கேயும் 3 ஆகிவிட்டது. அப்ப சமமாக்கின விடை பொருத்தமாக இருக்கின்றது. ஆயினும் பரீட்சைத்தால் திருத்துகின்ற போது இந்த கூடுதலாகும் என்பதற்கும் புள்ளிகள் வழங்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்னென்றால் இங்கே இருக்கின்ற சொற்பிரயோகம் தான். இங்க பாருங்க, இப்போது அதாவது இறுதியாக சொல்லப்படுகின்றது, இப்போது மாமரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கை கொய்யா மரத்தில் இருந்த குருவிகளின் எண்ணிக்கையில், இருந்து என்றால் இருந்த காலம், கொய்யா மரத்திலே ஏற்கனவே இருந்த குருவி 2, இப்பொழுது மாமரத்திலே இருக்கிறது 3ஆக இருக்கட்டும். அப்ப அந்த 3 என்பது 2ஐ விட கூடுதலாகும் என்ற விடையும் பொருத்தம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அப்ப சொற்பிரயோகங்கள்ல கவனமாக இருக்க வேணும் பரீட்சை செய்கின்ற போதும். இருந்த அங்கத்தவர் எண்ணிக்கை 5 ஆகும். அவர்கள் எல்லோருக்கும் நடுவர் கைலாக கொடுத்தார். அங்கு எல்லோரும் ஒருவருக்கு கைலாக கொடுத்து மகிழ்ந்தனர். இங்கு இடம்பெற்ற கைலாக கொடுத்தல் நிகழ்ந்த தலைவர்களின் எண்ணிக்கை யார்? உண்மையிலேயே 6 பேர் தான். ஏனென்றால் நடுவர் ஒரு ஆள், 5 மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் கை கொடுத்தபடியால் அது 6 பேர் தான் மொத்தத்தில். அப்ப நாங்க இந்த நடுவர் கொடுத்த எண்ணிக்கை 5, இந்த எண்ணிக்கையை பார்த்து கொண்டு போவோம். இவர் 5 பேரை கையில் கொடுத்தார், இவர் 4 பேருக்கு, இவர் 3 பேருக்கு, இவர் 2 பேருக்கு, இவர் ஒரு ஆளுக்கு. அப்போ 1ல இருந்து 5 வரையிலான 5வது முக்கோணம், 5வது முக்கோணம் காண்றதுக்கு இலகுவான வழி 5 6 30, 35 வாசி 30, 35 வாசி 15. அப்ப 15 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இதே வாழ்த்து மடலாக இருந்தால் 6 பேரும் 6 5 30 இருக்கும், 2 மடங்காக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். வியாபாரி ஒருவர் 3 பென்சிலை 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு விற்றார். அப்போ ஒரு தடவை 3 வாங்கி 2 50 ரூபாய்க்கு விற்க 3 75 வித்திருப்பார். அப்போ ஒரு தடவை அவருக்கு கிடைக்கின்ற லாபம் 25 ரூபாய். ஒரு தடவை வியாபாரத்திலே அவருக்கு 25 கிடைக்கின்றது. அவர் 500 ரூபாய் லாபம் பெற்றால் எத்தனை பென்சிலை விற்றார் என்றது கேள்வி. எங்களுக்கு எத்தனை தடவை என்பதை முதல் பார்ப்போம். 500 25ஆல நாங்கள் வகுப்போமாக இருந்தால்
20 தடவை அவர் பெஞ்சில் வைத்திருக்கிறார். 20 தடவை 3 பெஞ்சில் படி பார்த்தால் 60 பெஞ்சில் என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி அடுத்த வினா 36வது வினா 2022 ஆண்டு நாட்காட்டியிலே ஒவ்வொரு பக்கத்திலையும் முன் மாதம் பின் மாதம் என்று இருக்கின்ற போது 12 பக்கத்திலும் 2022 குறியது எத்தனை இருக்கும் என்று கேட்டால் அந்த ஜனவரி மாதத்துல 2021 ஒரு பக்கம் இருந்திருக்கும். அதாவது டிசம்பர் மாதம் 2021 டிசம்பர் ஒரு பக்கம் இருந்திருக்கும் ஜனவரி மாதத்துல. அதே மாதிரி 2022 டிசம்பர்ல 2023 ஜனவரி இருந்திருக்கும். அப்ப 2 பக்கம் இல்லாதபடி 2ல முதல் வருடம் இந்திய வருடம் இருக்கின்றபடியால் இதுல இருக்கிறது 10 என்ற எண்ணிக்கை தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்று, அடுத்த வினாக்களுக்கு விடை காண்போம். 37வது வினா உருவில் காணப்படும் செவ்வகங்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. நாங்கள் இதிலே உருவிலே ஒன்றொன்று செவ்வகங்களாக பார்க்கின்ற போது அதாவது ஒற்றை செவ்வகம் 1, 2, 3, 4 இருக்கின்றன. தண்டில் சேர்ந்ததும் அதாவது ஒவ்வொன்று உள்ள செவ்வகங்கள் 4 இருக்குது. தண்டில் சேர்ந்தது 1, 2, 3, 4 இருக்கின்றது. 2 செவ்வகம் சேர்ந்தது 4 இருக்கின்றது. 4 சேர்ந்தது 1 இருக்கின்றது. அப்ப மொத்தம் 9 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 38வது வினாவை பார்ப்போம். சிறிய அளவிலான மரக்குற்றி தொகுதிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு ஒன்று பெரிய சதுரமுகியை உருவாக்குவதற்கு இன்னும் சிறிய மரக்குற்றி எத்தனை தேவை என்று கேட்கப்படுகின்றது. பின்வரிசை 16 இருக்கின்றது. ஏனென்றால் இது 4 தர 4 தர 4 என்றால் 16 64 வருதல் வேண்டும். அது எங்களுக்கு அவசியம் இல்லை. பின்வரிசை 16 சரி. இங்கே ஒன்று குறைவாக இருக்கு, இங்கே 2 4 குறைவாக இருக்கு, இங்க 3 9 குறைவாக இருக்கின்றது. அப்ப புதுசாக சேர்க்க வேண்டியது 14 என்பதை கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் இறுதி வினாவை இறுதியல்ல 39வது வினாவை பார்வையிடுவோம். 39 40வது வினாவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்ப 39வது பார்ப்போம். சிவப்பு, நீலம், பச்சை நிறங்களுடைய 3 பென்சில்களின் நீளம் பற்றிய 2 கூற்றுகள் இருக்கின்றது. சிவப்பு நிற பென்சில் நீல நிற பென்சில் நீளத்தை விட பச்சை நிற பென்சிலின் நீளம் அதிகம். அப்ப நாங்க இதுல பச்சை நிற பென்சிலாக இருப்பது மிக பெரிய பென்சில் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அதே சிவப்பு நீளத்தை விட. அடுத்து சொல்லப்படுகின்றது 2வது கூற்றிலே பச்சை நிற பென்சிலோட நீல நிற பென்சிலை சேர்க்கின்ற போதும் பச்சை நிறத்தோட நீல நிறத்தை சேர்த்தால் அதாவது நீலத்தையும் இப்படியாக சேர்த்தால் வருகின்றதோட பச்சையோட சிவப்பை சேர்த்து வருவது நீளம் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப சிவப்பாக இருக்கின்றது, நீளம் அதிகமாக இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? நீளம் குறைவானதிலிருந்து கூடியது. அப்ப முதலாவது நீலம், 2வது சிவப்பு, 3வது பச்சை. நீலம், சிவப்பு, பச்சை என்ற முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் இறுதி வினாவுக்கு இந்த பரிச்சைத்தாளின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். இதுல ஒரு பாதையில் பயணிக்கும் போது ரமணியின் வீட்டுக்கு பின்னால் பத்மா, மீனா, நளினி ஆகிய நண்பர்களின் வீடுகளை காணலாம். அவர்கள் ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் இடையிலான தூரம் கிலோமீட்டர் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. இது தூரம் காட்டும் அட்டவணை நகரங்களுக்கு இடையிலானதுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையிலேயே இதுல நாங்க இந்த 2 எண்களையும் கூட்டி இதுல விட போடலாமே. ரமணி, மீனா, பத்மா வீடு இருந்தால் ரமணி வீட்டுக்கும் மீனா வீட்டுக்கும் இடையில 2, அடுத்தது 4, இது 2க்கும் இடையில 6 என்பது இங்க பொருந்துகின்றது. ஆனால் இந்த நளினி வீடு என்பது இங்காலதான் இருக்குது என்று கற்பனை பண்ண வேண்டாம். நளினி வீடு இங்கால இருக்கின்றது. ஏனென்றால் இங்க பாருங்க, பத்மா வீட்டுக்கு அடுத்ததாக நளினி வீடு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அது இங்காலதான் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. மீனா வீட்டுக்கு நளினி வீட்டுக்கும் இடையில 1 கிலோமீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை புரிந்திருந்தால் அது தொடர்ச்சியாக வந்த வருடங்கள்ல பிள்ளைகள் எக்ஸாமில கூடிய புள்ளிகளை பெற்றிருக்கலாம். நன்று, அடுத்த வினாத்தாளில் சந்திப்போம்.